உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாமை அரிசியில் செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 கப் சாமை அரிசி 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் 5 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடித்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்தில் தான் இருக்கும். இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும். இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் இந்த மாவை ஊற்றி நல்லா கலந்துட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து தாளிப்புக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை இறக்கி இந்த மாவு கூட இதை ஆட் பண்ணிடலாம். உள்ள சேர்த்துட்டு அடுத்து அரை மூடி தேங்காய் துருவல் இதையும் உள்ள சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பிடிச்சு வச்சுருக்கிற ஒவ்வொன்றையும் எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த ஹெல்த்தியான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லா வகையான சிறுதானியங்களும் இதே மெத்தடில் நம்ம செய்யலாம். இது பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.